Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நெல்லிக்காய் மூட்டைகளை அவிழ்த்தது போல் ஆளுக்கொரு மூலையாய் அதிமுக தலைவர்களும் தொண்டர்களும் சிதறி கிடப்பதாக கூறப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சி வலுப்பெற்று ஓரளவுக்கு திடமாகி வருகிறது. இருப்பினும் ஒன்றுபட்ட அதிமுக தலைமையில்தான் வரும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளதாக நீக்கி வைக்கப்பட்ட சசிகலா, OPS உள்ளிட்டோர் அவ்வப்போது பேசி வருகின்றனர். மக்களவை தேர்தலில் தென் மாவட்டங்களில் அதிமுக அடைந்த தோல்விக்கு ஒற்றுமை இல்லாததே காரணம் என சொல்லப்பட்டதிலிருந்தே பல தலைவர்களும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க சொல்லி வலியுறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. பாஜக தேசிய தலைமையும் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அதனை இணைத்து தேர்தலை சந்திக்க விரும்புவதாக சொல்லப்படுகிறது. இதற்காக பல கட்ட தூது நடவடிக்கைகளும் நடைபெற்றதாக காற்று வாக்கில் செய்திகள் பரவிய உள்ளன. இந்நிலையில்தான் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் EPSக்கு எதிராக மறைமுக போர்க்கொடி தூக்கி இருக்கிறார். செங்கோட்டையனை சமாதானப்படுத்தும் முயற்சியில் மூத்த நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ள நிலையில் புதிய திருப்பமாக OPS தரப்புடன் அதிமுகவினர் சகஜமாக பழகுவதை பலரையும் புருவத்தை உயர்த்த வைத்திருக்கிறது. EPS OPS பிரிவுக்கு பின்பு சட்டப்பேரவையில் இருவரும் சண்டை போட்டுக் கொண்ட மாமியார் மருமகளைப் போல் முகத்தை திருப்பிக் கொண்டது ஊர் அறிந்த விஷயம். EPS மட்டுமின்றி அதிமுக MLAக்கள் அனைவரும் OPS மற்றும் அவர் ஆதரவு MLAக்களிடம் இடைவெளியை கடைபிடித்தனர். இந்நிலையில் திடீர் திருப்பமாக நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் OPS EPS முகாமினர் ஒருவருக்கொருவர் பேசவும் ஆதரவு கொடுக்கவும் தொடங்கியுள்ளனர். சபாநாயகருக்கு எதிராக அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருந்த போது அதற்கு ஆதரவாக OPS மற்றும் அவர் தரப்பு MLAக்கள் வாக்களித்தனர். இதேபோல செங்கோட்டையனும் தீர்மானத்திற்கு ஆதரவு தந்தார். இது மட்டுமல்லாமல் அவையில் நிதி அமைச்சரோடு கடன் வாங்குவது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருந்த போது அவருக்கு ஆதரவாக O பன்னீர்செல்வம் பேசியது கவனம் பெற்றது. இந்நிலையில் OPS ஆதரவு MLAவான முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்திடம் அதிமுக MLAக்கள் சிரித்து பேசிக் கொண்டிருந்தது கவனிக்க வைத்துள்ளது. உடுமலை ராதாகிருஷ்ணன் போன்ற மூத்த தலைவர் வைத்தியலிங்கத்திடம் பேசினாலும் அவருக்கு பின்னே இருந்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி எந்த ஒரு சலனமும் இன்றி அமைதியாக அமர்ந்திருந்தார். குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்தான் வைத்தியலிங்கத்தை சசிகலாவும் தினகரனும் சந்தித்து ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டும் என தொடர்ந்து கூறி வரும் OPS தனது சகாக்களுடன் அதிமுகவில் இணைவதற்கு முயற்சித்து வருவது ஊர் அறிந்த விஷயம். என்னதான் OPS-இடம் அதிமுகவினர் நெருக்கம் காட்டினாலும் அதே நாளில் கட்சி கொறடாவான SP வேலுமணியின் செயல் உற்று நோக்க வைத்துள்ளது. துணை கேள்வி கேட்பதற்காக OPS சபாநாயகரிடம் சென்று அனுமதி கேட்டபோது கொறடாவிடம் ஒப்புதல் பெறுமாறு கோரினார். அது மட்டுமின்றி சபாநாயகரே வேலுமணியை கையசைத்து வரச் சொன்ன போது SP வேலுமணி செல்ல மறுத்து கஞ்சாடையிலேயே பதில் கூறினார். தொடர்ந்து OPS அங்கிருந்து சென்ற போது சபாநாயகரிடம் சென்ற SP வேலுமணி OPS பேச தாம் எப்படி ஒப்புதல் கொடுக்க முடியும், தேவையில்லாமல் இதில் என்னை இழுக்க வேண்டாம் என கராராக கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இதன் மூலம் OPS அதிமுகவில் மீண்டும் சேர முனைப்பு காட்டினாலும் எடப்பாடி பழனிசாமி, SP வேலுமணி, தங்கமணி ஆகியோர் அவரை மீண்டும் கட்சியில் சேர்ப்பதற்கு இப்போதைக்கு தயாராக இல்லை என்றே கூறப்படுகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.